Hey guys, welcome back to Twisty Story. இந்த வீடியோல கழுத்தை புடிச்சு தூங்குற பூனையில இருந்து கட்டில மேல படுத்து தூங்குற நாய் வரைக்கும் மேற்கொண்டு தலைவருக்கு வாஷிங் மிஷின் குள்ள வீடு கட்டி கொடுக்க கரடி கம்பியை புடிச்சு நடிக்கணும் பல விதமானது பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை ஓட வச்சுட்டு சரி வாங்க போலாமா. நல்லா மாஸ் என்ட்ரி போட்டு ஜோடியா சுத்தின்னு போறானுங்க பாரு. எங்க என் சைஸுக்கு ஒரு பைப்பு காய்ச்சிச்சா நீ போ, நான் எப்படி பின்னாடி வரேன்னு மட்டும் பாரு. டாடி நீ யாருக்கும் தெரியாம தனியா பதுங்கி போனதை நான் பார்த்து நேரம் வரும்போது நீ தூங்க போற. வா கழுத்து மேல ஏறி உட்காண்டவா விளையாட போலாம். ஓடியா ஓடியா. என்னடா சவுண்ட் அட பாவீங்களா இடியில பாரா என்ன வெளியே அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சவுண்ட் எஃபெக்ட் பின்னாடி அனுப்புறானுங்க பாரா. ஒரு வெக்கேஷன் நான் எங்கடா கூட்டு போக சொன்னா ஒரு சுவிட்சர்லாந்து ஒரு ஜெர்மனி இந்த மாதிரி சின்ன சின்ன ஊருக்கு தான்டா கூட்டு போக சொல்றேன். இந்த 2 மரத்துக்கு நடுவில் புடவையை கட்டி இதுல விளையாடுங்கிறான். ஏன் தலைவர் ஒண்ணு இந்த பக்கம் உட்கார மாட்டீங்க இல்ல அந்த பக்கமும் உட்கார மாட்டீங்க. முன்னங்கால இங்க பின்னங்கால அங்க அதுன்னா தோப்ப மட்டும் கீழே வரைக்கும் தொங்குது. ஐயோ அவனுக்கு காது கேட்க மாட்டேங்க. என்னோட மேக்ஸிமம் வால்யூமே இதுதான். திரும்பி பாடுறான் இங்க. சார் முடி வெட்டுறத வீடியோ எடுக்காதீங்க சார். அது ஒரு அவமானமா நினைப்பேன். ஐயோ கத்த ஆரம்பிச்சா இப்ப எப்படி ஒண்ணு நான் கண்ட்ரோல் பண்றது. கட்டி போட்டாச்சுல்ல அவரோட திறமை டான்ஸ் பாட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுவார். நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு 180 பாயிண்ட்ஸ் தாண்டிச்சுன்னா கயிறை அவுத்து விடுங்க. நான் எந்திரிச்சு சும்மா அம்மா பாத்தியா காத்த விட்டு அட்டாக் பண்றீங்க அவ்வளவுதான்டா. நான் டென்ஷன் ஆயிட்டேன். நான் எனக்கு ஒரு ஊரை எழுதி வை, நான் தனியா கிளம்ப போறேன். நானு அதோ பாருங்க எனக்கு தெரியாத ஏரியா உள்ள 4 பேர் உள்ள பூந்துட்டீங்க. என் கடமைக்கு வந்து 4 வாரத்தை நான் கத்திட்டு போறதுதான் என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை விட்டுட்டு நீங்க இப்படி பாட்டை போட்டு என்ன அடிமைப்படுத்தலாமா பாட்டுக்கு. ஒன்னும் கத்தாதீங்கடா. அங்கதான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. திரும்பிட்டாமா நம்ம பக்கம். அப்படியே கண்ணு கொட்டாம பாரு, பயந்து ஓடிடுவோம். அவருக்கு என்ன இருக்குதா சொந்தமா 1 BHK வீடு, சாரி 1 BHK இல்ல அது ஒரு வாஷிங் மிஷின் வீடு இருக்குதுங்க. உள்ளுக்குள்ள எல்லா பொருளுமே இருக்குது. சார் அதோ தெரியுது அந்த பூனையை தாங்க விற்க கூட்டு வந்தேன். நல்ல சூப்பரான பூனைங்க, மெயின்டைன் பண்ண பூனை. தூரமா இருக்குது அது கோகார இல்ல பாசக்கார பூனை தான். பக்கத்துல போனா மட்டும் கடிக்கும். அவர் காட்டுக்குள்ள என்ன மாதிரி டான்ஸர் தெரியுமா? சிங்கம் புலிலாம் மாநாடு நடத்தும் போது நடுவுல உட்கார வச்சு ஆட வைப்பாங்க. அவரை கூட்டு வந்து ஜூல போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா கூப்பிடுறான். சீக்கிரம் எஞ்சி போங்க, பல்லு செட்டு எல்லாம் பிச்சுன்னு வந்துட போகுது. என் தெய்வமே இங்க வா. நீ தொடக்கவே வேணாம். நீ எவன் மேல இருக்கிற காண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து ஏன் மேல கொட்டினுக்கிறேன்னு தெரியல. தயவு செஞ்சு டிஷ்யூ பேப்பரை தூக்கி நான் அப்படியே போயிரு. டேய் உன் கூட தானே நான் வந்தேன். என்ன எதுக்கு இப்ப சேர் மேல ஏறி உட்கார வச்சுக்கிறேன்? இப்ப எதுக்கு தலையாட்டுற? கூட்டு போக மாட்டியா? உன்னை நம்பி தானே வந்தேன் நானு. இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்துட்டு இப்ப விடலாமா? கரையேறி வந்த மீன் கருவாடா போகும்னு புரியாம போச்சே நண்பா. அவரோட சிரிப்பு தான். அந்த சிரிப்புக்கு எத்தனை அமேசான்காரங்க பிளிப்கார்ட்காரங்க வழிக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டு போயிறாங்க தெரியுமா? பாதி கண்களால் தூங்கி நீதி கண்களால் ஏங்கி எங்கு வேண்டுமோ லெஃப்ட் பின்னாடியே வரா, ரைட் மறுபடியும் பின்னாடி வரா. என்ன சூத்தனமா மரத்து மேல ஏறு. ஓடியா ஓடாதே ஓடாதே நியாயங்கள். யார் அவரு? கம்பெனியோட குவாலிட்டி செக்கருங்க. குவாலிட்டி செக்கர் எனக்கு புரியுதுங்க. நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் தின்னு தான் நான் எந்த பொருளை கொண்டு போய் விற்கிறது. ஏண்டா வாழ்க்கையில முன்னேறுங்கன்னா சாப்பாட்டுல முன்னேறிக்க. அதுவும் எப்படி தெரியுமா முன்னேறிக்க? என் மண்டையில ஸ்பூன் கட்டி தின்னாதான் இதுக்கு இறங்குமாமா.
ஒரு எலி நம்ம வீட்டு பக்கம் டெய்லி வந்துட்டு போயிருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ரெகுலர் கஸ்டமர். அவர் ஒரே வழியில தான் வருவார், ஒரே வழியில தான் போவார். ஏன்னா வந்துட்டு ஒரு டிகிரிட்டான எலின்னு வச்சுக்கலாம். அது வர வழியில எண்ணெயை தடவி விட்டு என்டர்டைன்மெண்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். Mana ya? இவனை நம்பி வர கையை கொடுத்து வச்சிருக்கான்டா. இவனுக்கு நகை மாட்ட தெரியுமா? கண்டிப்பா ஏதோ மோட்டர் ஓட்ட மாதிரி கிறுகிறுன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குதுடா. அவரு கீழெல்லாம் பார்த்தா சுத்தமா தூக்கம் வராதுங்க. ஸ்லீப்லெஸ் வியாதி நிறைய இருக்குது. அதனால மரத்துக்கு மேல அதுவும் குருவி கூடு கொட்டும் தெரியுங்களா, அந்த கூடை அப்புறப்படுத்திட்டு அதுக்குள்ள உக்காந்தாதான் அவருக்கு தூக்கமே வரும். சார் அங்க பாருங்க என்ன பாசம் பாருங்க. செல்ல பிராணியே நாய் பூனை தான் வளர்க்கணும்னு யார் சொன்னது? எலி குட்டி மேல என்ன பாசம் பாருங்க. தம்பி கடைக்குள்ள பூனைலாம் அலோடு கிடையாது. கையை தூக்கின்னு போ. பூனைக்கான பொருளை வாங்கறதுக்கு வந்துக்கிறேன். ஒரு பூனைக்கான பொருளை பூனை வாங்காம யாரா வாங்குவா? வாங்க வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. எஸ்கலேட்டர்ல வரலாம்ல, ஏன்னா படிக்கட்டு ஏறினா கை கால்லாம் கோடையா. சரி உங்க இஷ்டம் ஏறுங்க. அதாவது இந்த பொறுமையா வாங்க. பெரிய வெயிட் பண்றேன் நானே. அதெல்லாம் மனசு புத்தி ஓட மாட்டேன். பொறுமையா இருந்து கூட்டு போறேன் வாங்க. இப்ப அந்த புறாவை எப்படி பறக்க விட போறன்னு மட்டும் பாக்குறேன். நீ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ஏன்னா சண்டைலாம் கொஞ்சம் உக்கரமா நடக்க போகுது. ஒரு 10 ஸ்டெப் பேக் போயிருங்க. வாடா தம்பி வா. இல்ல வேணாக்கா, அவன் ஊசியை வச்சு நிக்கிறான். தேவையில்ல நீல சட்டை, நம்ம போயிடலாம். என் உடம்புக்கு உனக்கு தானே, எனக்கு நல்லதே வேணாங்கிற. என் உடம்பு பாரு, இரும்பு உடம்பு, ஊசி தேவையா? என்னம்மா இதே மஞ்சள் கோழி தூக்கிட்டு வந்து நடு வீட்டில் பார்த்தா வாழை பிடிச்சாச்சு. ஐயோ என்ன சவுண்ட் எல்லாம் போடுது. எங்கன்னா டுமீர்னு வெடிச்சிருப்பேன். அப்படி ஓரமா போய் நிக்கிறேன். எதனா சாப்பாடுக்கு போட்டாங்கன்னா மட்டும் எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தீங்கன்னா பர்ற பெடிகிரி. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன். வீடு பாக்குறதுக்கு ஒயரிங்க கூப்பாங்கன்னு ஒரு மாதிரி நாஸ்தியதான் கிடக்குது. ஆனா பாசத்துல குறைய கிடையாதுங்க. அப்படியே வாயார வாழ்த்தி கூப்பிடுறாரு. Para acostarme. பாரு எரும மாடு ஏப்ப முட்டை மாதிரி மொத்தமா முழுங்க. அதை பிரெட் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடணும். உன் சைஸுக்கு சாப்பிடாத. That's too big. Too big of a bite. Small bite. Small bite. Small bite. Good boy. இங்க பாரு, வீட்டுக்குள்ள நீ இருக்கியா இல்லையான்னு ஒரு சந்தேகம். நீ எங்க இருக்கியோ இருந்துக்க. இருக்கிற இடத்துல இருந்து ஒரே ஒரு சொன்ன மியாவுன்னு குத்தனா நான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவோம் ஆள் இருக்கிறான்னு. சார் இந்த பக்கம் வராதீங்க சார். நான் இந்த வீட்டை காவ காக்குறேன் சார். அதுக்கு கோவமாலடா இருக்கணும். அதான் சார், இதுதான் சார் என் கோவமே. நீங்க வராதீங்க தயவு செஞ்சு. உள்ள வந்தீங்கன்னா என் ஓனர் என்ன திட்டுவார். நீங்க போங்க. கேமரா வச்சதுதான் வச்சான். ஐயோ அங்கங்க திரிஞ்சு இருந்தானுங்க. அப்படியே நடு தெருவுல கேமரா முன்னாடி வந்து குத்த வச்சு உக்காண்டானுங்க. இங்க வா, ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நாசாவில் யூஸ் பண்ற டெக்னிக்கை நான் இந்த பொம்மையில கண்டுபிடிச்சிருக்கிறேன். பாரு அடுத்த சவுண்ட் வருது. அந்த மாதிரி ஏதாச்சும் கார் எடுக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நகத்த போறா. ஏத்தாப்புல பார்த்தா வெள்ள சிங்கம். சொல்ற பேச்சுக்கு எதிர்மாறா பேசின்னு இருக்கக்கூடாதுரா. சும்மா அப்படியே சொல்ற பேச்சு கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். உன்னோட டேர்ன் வரும், அப்ப சொல்லு உன்னோட கதை மொத்த கதையும். அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சல் விட்டுற மாதிரி கத்துனீங்கன்னா பிடிக்காதுங்க. வா ஓலாம் கத்துனீங்கன்னா டென்ஷன் பார்ட்டி அவர் பக்கத்துல போகாதீங்க. நீங்க மேல சாப்பாடு வச்சுன்னு இருக்கிறீங்களா, அதை கீழே உக்காந்து ஒயர் கூட டிஸ்கோ டான்ஸ் போட்டுக்கிறாரு. எதனா தூக்கி போடுங்க 4 வாய்.
வந்துட்டாருங்க, வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துருவாரு, சீக்கிரம் வர சார். சார் உட்கார, கோவப்படாதீங்க சார். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அடா அடா அடா, இந்த நாய் ஆபீஸ் போயிட்டு பிறகு 2 காலை தூக்கி மேல வச்சு ஃபேன் காத்துல படுக்கிற சுகம் இருக்குதே. இல்ல ஒரு நாய் காலை தூக்கி உட்காந்து படுக்கூடாதா? இதை இன்னும் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. சரி போனா போது போய் வெளியே விளையாடுறான்னு விட்டா அந்த 3 நாய் எவ்வளவு டீசெண்டா விளையாடுது. அவரு புல்லுக்குள்ள பூகம்பத்தை சொருவிக்கிட்டு இருக்காரு. அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? 3 பேர்லாம் போக கூடாது. கருப்பி சொன்னா கேள், போக கூடாதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. நீ வண்டி ஓட்டி யார் நிப்பாட்றா நானும் பாக்குறேன். அது அங்க ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயின்னு இருக்குதுங்க. நம்ம எதுவும் குறுக்குள்ள போய் பேச வேண்டிய பேச்சுவார்த்தையே கிடையாது. முடிட்டோங்க. போறாம்பார் கண்டுக்காத மாதிரி அப்படியே நேரா உள்ள போவான், நேரா வெளியே வருவான். இங்க நான் உழைப்பாளர் சில மாதிரி உட்காந்துக்கிறேன். ஒரு 50-50 பிஸ்கெட், சரி ஒரு 50-50, அது கூட 10 ரூபா 5 ரூபா பார்லி வாங்கி போட மனசுக்கு தான் இவனுக்கு. ஹலோ எஸ்யூஸ் மீ, போன்ல என்ன பாத்துனுக்கிறீங்க? இப்படிதான் கேப்பியா நீ? சரி ஓகே, இந்த பக்கம் கேட்கல, நான் இப்படிக்கா திரும்பி கேட்கறேன். எஸ்யூஸ் மீ, இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? மேடம் சும்மா என் குடும்பத்தில எழுத்துட்டு நான் போறேன், நான் வெளியே போயின்னு தான் இருக்கிறேன். நான் பாருங்களா, நீங்க சொல்லிட்டீங்க நான் போறேன். நான் போகலன்னா தான் நீங்க கழுத்தெல்லாம் பிடிக்கணும். என் மேல கையை வைக்க கூடாது மேடம். நீங்க நீ ஆல்ரெடி பல வாட்டி இப்படி பண்ணிட்ட, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணனா வாயால சொல்ல மாட்டேன். அப்படி திரும்பி நின்று கராத்தா ஷாட் தான். நான் சொன்னேன்ல, அவனுக்கு என்னதான் பிடிக்கும். அங்க பாரு எவ்வளவு ஜாலியா சொரிஞ்சுங்கிற மாதிரி மூட்டை முடிச்சு கட்டி கிளம்ப. ஐயோ சென்டிமெண்ட் சீன்டா, சூப்பரான சீன் ஆச்சு. கிளம்புனி ஓப்பன் கங்னம் ஸ்டார். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். அப்படி சிரிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாப் 3 கமெண்ட் இப்ப வீடியோல போட்டு காமிக்கிறேன். இதுல வர டாப் 3 கமெண்ட் நல்ல கமெண்ட் நான் அடுத்த வீடியோல போட்டு காமிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.